ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இந்த வாரம் வீக்கெண்டில் என்னென்ன படங்கள்லாம் தேட்டர் அதுக்கப்புறமா ஓடிடியில் ப்ரீமியர் ஆகுது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வாரம் தேட்டர்கள் ரிலீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம நானி நடித்த சூர்யா சாட்டர்டே அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்தை இந்த வாரம் தேட்டரில் கொண்டு வராங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 5 லாங்குவேஜில் அந்த படம் வந்து தேட்டரிக்கல் அவைலபிளாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் நடித்த விருந்து அப்படின்ற ஒரு சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் மூவியை இந்த வாரம் தேட்டரில் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா கொட்டேஷன் கேங் அப்படின்ற ஒரு ஹிந்தி மூவியை தமிழ், தெலுங்கு, ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக 3 லாங்குவேஜில் அந்த படத்தை வந்து தேட்டரிக்கெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா விக்ரமார்க்கா அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்தையுமே இந்த வாரம் தேட்டரில் கொண்டு வந்திருக்காங்க. தமிழ், தெலுங்கு, கன்னடா, மராத்தி அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக 4 லாங்குவேஜில் அந்த படம் வந்து தேட்டரிக்கெல்லாம் அவைலபிளாக இருக்குது. இந்த படங்கள் எல்லாமே இந்த வாரம் உங்களுக்காக தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். அதுக்கப்புறமா நம்ம மாரி செல்வராஜ் டைரக்ஷனில் ரீசெண்டாக தேட்டரில் ரிலீஸ் ஆன வாழை, அதுக்கப்புறமா நம்ம பா ரஞ்சித் டைரக்ஷனில் நம்ம விக்ரம் நடித்து ரீசெண்டாக தேட்டரில் ரிலீஸ் ஆன தங்கலான், அடுத்து நம்ம அஜய் அனமுத்து டைரக்ஷனில் நம்ம அருள்நிதி நடித்து ரீசெண்டாக தேட்டரில் ரிலீஸ் ஆன டிமாண்டி காலனி பார்ட் 2, இந்த படங்கள் எல்லாமே இந்த வாரமும் பெரும்பாலும் தேட்டரில் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த படங்களை பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்க. அதுக்கப்புறமா இந்த வாரம் ஓடிடியை பொறுத்த வரைக்கும் பட்டி அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்தை இந்த வாரம் நெட்ஃப்ளிக்ஸில் கொண்டு வராங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக 4 லாங்குவேஜில் அந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்கும். அதுக்கப்புறமா ஐசி 814 அப்படின்ற ஒரு வெப் சீரிஸை இந்த வாரம் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக 3 லாங்குவேஜில் ப்ரீமியர் பண்ணுறாங்க. நீங்கள் யாருனாச்சும் இந்த வெப் சீரிஸ்க்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வெப் சீரிஸை நெட்ஃப்ளிக்ஸில் போய் பாருங்க. அதுக்கப்புறமா தி லார்ட் ஆஃப் ரிங்ஸோடைய த ரிங்ஸ் ஆஃப் பவர் அப்படின்ற ஒரு வெப் சீரிஸோட 2வது சீசனை இந்த வாரம் அமேசான் பிரைமில் கொண்டு வந்திருக்காங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தி, இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக 6 லாங்குவேஜில் அந்த சீரியஸ் அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்கும். அதுக்கப்புறமா காவோஸ் அப்படின்ற ஒரு வெப் சீரிஸுமே இந்த வாரம் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக 4 லாங்குவேஜில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா தி ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் மூவியை இந்த வாரம் அமேசான் பிரைமில் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக 3 லாங்குவேஜில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா அபிகல் அப்படின்ற ஒரு ஹாரர் மூவியை இந்த வாரம் ஜியோ சினிமால தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தி, மராத்தி அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக 6 லாங்குவேஜில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம நயன்தாராவுடைய மாய நிழல் அப்படின்ற ஒரு தமிழ் மூவியை இந்த வாரம் ஆகா தமிழ் ஓடிடியில் கொண்டு வந்திருக்காங்க. பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா ஆகா தமிழ் ஓடிடியில் போய் பாருங்க. அதுக்கப்புறமா இமேஜினரி அப்படின்ற ஒரு சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் மூவியை இந்த வாரம் அமேசான் பிரைமில் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக 3 லாங்குவேஜில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி லேண்ட் ஆஃப் பேட் அப்படின்ற ஒரு ஆக்ஷன் மூவியுமே அதே 3 லாங்குவேஜில் இந்த வாரம் அமேசான் பிரைமில் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா மிஸ்ஸிங் 9 அப்படின்ற ஒரு கொரியன் வெப் சீரிஸை இந்த வாரம் அமேசான் பிரைமோடைய மினி டிவியில் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கொரியன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக 4 லாங்குவேஜில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. அமேசான் பிரைமோடைய மினி டிவியில் போய் பாருங்க.